சுப்மன் கில் அவுட்டா இல்லையா? பண்டோட இன்ஜுரிக்கு அப்புறமா இப்போ அவர் திரும்ப வந்து ஆடுவதற்கான வாய்ப்புகள் டே 2ல இருக்குதா இல்லையா? இந்தியாவுடைய பிளேயிங் 11 நடந்த சேஞ்சஸ் என்னென்ன? அதெல்லாம் வந்து எந்த மாரி வந்து இருக்குது அப்படின்றத பத்திலாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்க போறோம். அப்ப இந்த வீடியோல என்னடா பேச போற? அத சொல்லு. எதுக்கு அடுத்த வீடியோவ பத்தி இதுல பேசிக்கிருக்க? அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பேச போறோம் இன்னைக்குன்றது உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக அந்த 3 பத்தி சொன்னேன். பட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த டே 1 பொறுத்தவரைக்கும் 4த் டெஸ்ட்ல எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் மை ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ எஸ், 4வது டெஸ்ட் மேட்சுடைய டே 1ல ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா திரும்ப உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சூப்பர். நான் எங்க உங்களை பார்க்கறேன்? நீங்க தானே ஆக்சுவலி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து சும்மா கேமரா தான் பார்த்துட்டு இருக்கேன். ரைட், ஓகே. இப்போ இந்த செஷன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 3 செஷனுமே ரொம்ப வாட்ச்ஃபுல்லா விளையாடினாங்க இந்தியா. அதுல செஷன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 70 ஆட் ரன்ஸ் விளையாடி விக்கெட்டே விடாம இருந்ததுனால வந்து செஷன் 1 கம்ப்ளீட்டா இந்தியா கிட்ட இருந்துச்சு. ஆனா அதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, செஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் பிட்வீன் த பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் இங்கிலாந்துடைய பவுலர்ஸ் வந்து லைன் அண்ட் லென்த் சரியா போட்டு அந்த அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. சின்ன சின்ன இடங்கள்ல பீட்டன் ஆயிட்டே இருக்கிறாங்க இந்தியன் பேட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம எட்ஜ் பேட்ஸ்டன்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி பார்க்க முடியல. பிகாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு நல்ல தோதா இருந்த காரணத்தினால டே 4 வரைக்கும் சூப்பரா வந்து இதாயிட்டு இருந்தாங்க. ரொம்ப பீட்டனுங்கிறதெல்லாம் வந்துட்டு அபூர்வ காட்சிகளாக இருந்துச்சு. லார்ட்ஸ் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அங்கங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் காணப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த டே 1ல ஒரு பெர்ஃபெக்ட் பிட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பேட்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு, பவுலர்ஸ்க்கும் ஸ்கோப் இருக்குது. இவங்க வந்துட்டு கரெக்டான லென்த் அண்ட் லைனை வந்துட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நல்லா பீட்டன் பண்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணி கரெக்டான லூஸ் டெலிவரி வரும்போது மட்டும் இவர் நம்மளுடைய கே.எல். ராகுலுடைய கவர் டிரைவ்ஸ், யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடைய கட் ஷாட்ஸ் நம்ம ஏற்கனவே வந்துட்டு முதல் டெஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவருடைய இந்த ஸ்கொயர் கட்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுல நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா செஷன் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பால் வந்து கொஞ்சம் என்னதான் வந்து இது வந்து ரொம்ப ஹார்டா என்னதான் நீங்க அடிச்சாலுமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஹார்டா வந்து போகாதாமா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்துட்டு பால் வந்து பேட்ல இருந்து பட்டுமே கூட அந்த ஸ்லிப் ஃபீல்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பவுன்ஸ் ஆயிட்டு தான் போகுது. அவ்வளோ இடங்கள்ல வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் செஷனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 ஓவர்லயே தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஹெவி காம்படிஷனை நம்மனால பார்க்க முடிஞ்சது. இது செஷன் 1. ஆனா செஷன் 2ல என்ன நடக்குது அப்படின்னா, இங்கிலாந்து வந்து கம்பேக் குடுக்குறாங்க. விக்கெட்ஸ் எடுக்குறாங்க. ஏன்னா இதே மாரி பால் தானே இதுக்கு முன்னாடி போட்டானுங்க. எப்படி அப்ப போல இப்ப போகுது விக்கெட்டு? அப்படின்னா அந்த ஒரு ஒரு ரிதம் அந்த அந்த ஒரு வேகம், அந்த ஒரு 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 ஃப்ளோலயே போயிட்டு இருக்கும்போது டபக்குன்னு நிப்பாட்டி லஞ்ச் பிரேக்ன்றாங்க. சாப்பிட்டு திரும்ப வந்தோனே அந்த ரிதம் ஸ்பாயில் ஆயிருச்சு இந்தியாக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய கே.எல். ராகுல். ஏற்கனவே வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. கரெக்ட். அதே தான் வந்து 2வது செஷன்லயுமே வந்து ஆப்பா முடியுது. ஏன்னா வந்து நம்ம கே.எல். ராகுல் அவர்களுக்கு வந்து நெறைய இடங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல ஷார்ட் பால போட்டு, போட்டு, போட்டு பீட்டன் ஆனாரு. இல்லன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டடா அந்த பவுன்ஸ் வரும்போது டக்குனு இவரு இப்படி இது பண்றாரு. ஜொஃப்ரா ஆர்ச்சர்லாம் ரொம்ப படுத்தி விட்டாப்ல. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கே.எல். ராகுலுக்கு அதுதான் வந்து 2வது இன்னிங்ஸ்ல ஆப்பா வருது. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. தலைவன் வழக்கம் போல எப்படின்றாரு, தப்பிச்சு தப்பிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போன ஃபர்ஸ்ட் செஷன்ல போனோம். 2வது செஷன்ல அங்க ஸ்லிப் கார்னர்ல கேட்ச குடுத்துட்டாப்ல. இவரு அவுட். அடுத்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்பின் பவுலர் வந்து போடுறாப்ல. இப்படின்னு தட்டி விடுறாரு. லைட்டா அப்படி வைக்கிறாரு. கேட்ச் பின்னாடி. ஸோ இந்த மாரி வந்து 2 விக்கெட் டக்கு டக்குன்னு போன உடனே ரைட், ஓகே. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ப போட்டாகணும். அப்படிங்கும்போது யார் வரா? சுப்மன் கில் உள்ள வந்திருக்காரா ஏற்கனவே. அவர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ப போடுறதுக்காக நின்னுட்டு இருக்காப்ல. சரி ரைட்டு, சாய் சுதர்சன், சுப்மன் கில் 2 பேரும் இன்னைக்கு ஒரு போடு போட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா, சுப்மன் கில்ல தள்ளி விட்டாங்க. எங்க அப்படின்னா, சுப்மன் கில் அவர்கள் வந்துட்டு எல்பிடபிள்யூ அவருடைய அவுட் தான் வந்துட்டு அவுட்டா நாட் அவுட்டா அவுட்டா நாட் அவுட்டான ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு தனி வீடியோல பேச போறோம். ஏன் என்ன அப்படிங்கறத பத்தி. பட் அவர் அவுட் ஆன காரணத்தினால வந்து எல்பிடபிள்யூல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குது. இன்ஸ்விங்கிங் டெலிவரிஸ். எல்பிடபிள்யூனாலே அவருக்கு வந்து கொஞ்சம் அவர் வந்து அதுல வீக் ஆகுறாப்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரீட் பண்ணி நீங்க நிறைய அவருடைய டெஸ்ட் கரியர்லயே இப்ப ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க பாருங்க. நிறைய வந்து இந்த எல்பிடபிள்யூல ஆறாரு அவரு. ஃப்ரண்ட் ஃபுட்ல அப்படி டிரைவ் ஆட போறாரு. அப்ப அவர் அவுட் ஆயிடுறாரு. இல்ல ஃப்ரண்ட் ஃபுட்ல எதனா ஒண்ணு பண்ண போயிட்டு எல்பிடபிள்யூ ஆயிடுறாரு. இன்கமிங் டெலிவரிஸ் ஜட்ஜ் பண்ண மாட்டேங்குது. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவர் அந்த மாதிரி அவுட் ஆயிடுறாரு. சரி ரைட் போடா, 3 விக்கெட் தானே போலாம் போகுது அப்படின்னு சொல்லி இந்த செஷனை நம்ம முடிச்சுட்டு 3 விக்கெட் லாஸ்ட்ல திரும்பவும் 70 ஆட் ரன்ஸ் அடிச்சு விட்டுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு போய் முடிச்சிடுறோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 3வது செஷன் வருது. இந்த 3வது செஷனுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரன்ஸ் திரும்ப இதே மாதிரி 70 80 ரன் அடிங்க.
விக்கெட்டை மட்டும் விட்டுறாதீங்க, ஏற்கனவே 3 விக்கெட் போயிருச்சு அப்படிங்கும் போதுதான் ரிஷப் பந்த் அவர்களுக்கு அடிப்படுது. ஏன்னா அவர் ஒரு நல்ல வேகத்துல ஆடிக்கிட்டு இருக்காரு, அவரும் டப 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 டபன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்மளுடைய சாய் சுதர்ஷன் அவர்கள் வந்துட்டு ஆஃப் செஞ்சுரியை போட்டாரு. ஸோ 2 பேரும் நல்லா ஸ்டேபிளா நின்னுட்டாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ரிஷப் பந்த் அவர்களுக்கு வந்துட்டு அடிபட்டு வலி உயிர் தாங்க முடியாத அளவுக்கு அடிபட்ட காரணத்தினால அவர் வந்துட்டு வெளியே போக வேண்டியதாயிருது. ரிட்டயர்டு ஹர்ட். அதனால ரவீந்திர ஜடேஜா உள்ள வராரு. இப்ப சாய் சுதர்ஷன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சாய் சுதர்ஷன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா பார்ட்னர்ஷிப் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. பட் சாயை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய அந்த டெம்பரமெண்ட். அவ்வளவு பொறுமையா விளையாடினார். அந்த 50 ரன்கள் அடிக்கிறதுக்கு 130 லட்சம் பால் எடுத்துக்கிட்டாரு. என்ன 50 பால் எடுக்கிறதுக்கு நம்மலாம் 60, 70 பாலுக்கு மேல எடுக்க மாட்டோமே. இவன் என்ன 100க்கு மேல போயிட்டு இருக்கான் அப்படின்னு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்லாம் அப்படியே ரைட்டா தலை சுத்தி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பொறுமையா டெம்பரமெண்டோட ஒரு எண்டுல நின்னுகிட்டே இருந்தாரு. அந்த செகண்ட் செஷன்ல பாருங்க, அத்தனை விக்கெட்டுகள் போனாலும் தலைமை அவுட் ஆகல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பொறுமையா ஆடினாரு. நான் வந்து செஞ்சுரிஸ் இன் வெயிட் அப்படின்னு தான் நினைச்சேன். கண்டிப்பா செஞ்சுரி தான் நினைச்சேன். பட் ஆனா தலைவன் இந்த மாதிரி அவுட் ஆவாப்லங்கிறது வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தலைவன் வந்து டபால்னு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஓகே ரைட். ஒரு 4 விக்கெட்ஸ் எண்ட் லாஸுக்கு இந்தியா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டே 1 எண்ட்ல ஒரு நல்ல ஸ்கோர் நின்றுருக்காங்க. ஷர்துல் தாக்கூர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருவருமே வந்துட்டு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. 264க்கு 4 விக்கெட். இதுதான் வந்து ஸ்டம்ப்ஸ் ஆன் டே 1 ஸ்கோர். ஸோ டே 2ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டே 1 பிட்ச் எப்படிலாம் போயிருந்திருக்கு, எப்படி பிஹேவ் பண்ணியிருந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். செஷன் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு பெரிய டீமன் கிடையாது. பேட்ஸ்மேனை வந்து அந்த அளவுக்கு படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. செஷன் 2ல இருந்த அளவுக்கு வந்து விக்கெட்டும் வந்துட்டு இங்கிலாந்து கிடைக்காதனால கொஞ்சம் காண்டில் தான் இருக்கிறாங்க. எப்படி போக போகுது டே 2? இன்னுமே பேட்டிங்க்கு நல்ல தோதாகுதா என்னங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணீங்க இந்த டே 1 பிட்சை பத்தி அப்படின்றத. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுத்துங்க. ஓகே பாய்.